இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஏண்டி தனியா சிரிச்சிருக்க சாப்பிடுறீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, துணிக்கடை நடந்துச்சு, அதை நினச்சா சிரிப்பாக வருது. கொம்முன்னு சாப்பிடுறீ, நீ வர கிண்டல் பண்ணாத. ஏக்கா உனக்கு சொட்டருக்கோ மழை போட்டுக்கோ வித்தியாசம் தெரியாதா? சொட்டு மழை போட்ட மாட்டி நின்றுன்னு இருக்கா. ஏண்டி அதுதான் சொல்ற மாதிரி எல்லாம் மெத்து இருந்தது, அதனால சொல்றதான் போறதுன்னு நினச்சி நான் எடுத்துட்டேன். அப்புறம் போட்டு பார்த்தேன் எனக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை டைட்டாக இருக்குமான்னு. அப்புறம் தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது மழையில் போட்டுக்கிறேன் ஜர்கின்னு சொல்லிட்டு. ஏன்க்கா இப்படி மனத்தை வாங்குற நீ? ஆமாம் இந்த அம்மா மட்டும் அப்படியே ஒழுங்கு. நம்ம பண்ண கூத்துல கடைக்காரன் நம்மளை வெளியில் துரத்தாம விட்டானே. இன்னொரு வாட்டி திரும்ப அந்த கடைக்கு போனால் கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க நம்மள. பாதியாக இருக்குது எஸ்கலேட்டர் ஏறதுக்கு ஒரு கூத்து பண்ணிச்சு பாரு. எம்மா ஏண்டி அந்த படிக்கட்டு என்னாடி அது பாட்டுட்டு போயின்னு இருக்குது. கொஞ்ச நேரம் நின்னா தானே அதில் ஏறி நிற்க முடியும். அதுக்கப்புறம் போனால் கூட பரவாயில்ல, அது பாட்டுட்டு போயின்னு இருக்குது. அதில் எகிரி குச்சி நிற்க சொல்கிறீங்க. கீழே விழுந்தா யார் மண்டை அடிப்படுறது? ஏக்கா அது பாட்டுக்கு போயினே தான் இருக்கும், நம்ம தான் குதிச்சு அதில் போயினே இருக்கணும், அது கூடயே சேர்ந்து. அது நமக்கு அக்கா நிற்காது. அம்மா எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு. நானும் அதெல்லாம் ஏற மாட்டேப்பா. நான் கூட முன்னாடி அப்படி தாண்டி பயந்தேன். ஆனால் பெரிய பொண்ணுலாம் ஒரு வாட்டி கை பிடிச்சி ஏற்றின்னு போனாங்க, அதுலேருந்து பயம்லாம் போயிடுச்சு. ஆமாம், நீ என் கூட வந்ததுன்னு வச்சுக்க, நான் உன் கையை பிடிச்சி ஏற்றி விட்டுருப்பேன், நீ இவ்வளோ கூட போயிட்ட. ஏண்டியா துணி கிடையாது, அது அவ்வளோ பெருசு கட்டி வச்சுக்கிறாங்களே அரண்மனை மாதிரி. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனதே இல்லைல்ல. சின்ன கடைக்கு இந்த ரோட்டு ஓரமாக விற்கிற கடைக்கு தானே போவேன். முதல்ல போறல, அதனால உனக்கு அது பெருசாக தெரியுது. இதோட பெரிய கடைலாம் இருக்குது. ஆமாம் மேடம் வந்து பெரிய மகாராணி, பெரிய கடைக்கு தான் போவாங்க. இது கூட இதுக்கு முன்னாடி ரோடு ஓரத்தில் இருக்க கடையில் தான் வாங்கி இருந்தது. நான் தான் ஒரு நாள் கூட்டு போனேன் அந்த கடையில். அதுலேருந்து மேடம் அங்கே தான் போவாங்க. ரொம்ப பித்தரா பேர். எங்கன்னா நம்ம பில்டப் பண்றதுக்கு வரால, நம்மள அசிங்கப்படுத்ததே இவ்வளவு குறியா வச்சிருக்காமா. முடியும் தின்னு. ஏக்கா என் தட்டுல பீஸே இல்லக்கா. பெரிய பொண்ணுக்கு ராதிகா கக்கல எவ்வளவு பெரிய பீஸ் வச்சிருக்க. பெரிய பீஸ் ஒண்ணு வையே. ஏண்டி எல்லாருக்கும் சரி சமமா தட்டி வச்சேன். நீங்க முன்னாடி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டா கடிக்கிட்டு இருக்கியா? இது என் மாமியார் எடுத்து வச்சிருக்கடி. அந்த மாதிரி எடுத்து உள்ள வை, காலி பண்ணிட்டு தான் விடுவாளுங்க. வச்சு உடனே மடமடன்னு தின்னுட்டு கேக்குது பா திருப்பி. ஏக்கா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோமே, அந்த ஹோட்டல்ல உட்காரத்துக்கே இடம் இல்லை, நின்று சாப்பிட சொன்னாங்களே. நம்ம எப்படி நின்று சாப்பிட்டு இருப்போம்? அந்த குட்டி குசுமாங்க வச்சுன்னு பேக்ல வச்சுங்க. அதனால தான் பார்த்தேன், நம்மளால முதல்ல நின்று சாப்பிட முடியாது. பார்சல் கட்டி கொடுங்க, நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் ஆளுக்கு ஒரு பார்சல் அவுத்து வச்சா கெட்டின காலேஜ் ஒழுங்கு திரும்பும். அது பேர் பஃபே சிஸ்டம்க்கா. உட்காந்துலாம் சாப்பிட்றதுக்கு சேர்லாம் போட்டு தர மாட்டாங்க. அது ஒரு பெரிய துணி கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடணும். உட்காந்துலாம் சாப்பிட்றதுக்குலாம் அந்த ஹோட்டலில் இடம் கிடையாது. என்ன கடையோ அவ்வளோ விலை காசு கொடுத்து பொருள்லாம் வாங்குறோம், ஒரு உட்காந்துக்கு 4 சேர் போட்டு வைக்க மாட்டாங்களே. அங்கே சாப்பிட்றதுக்கு உட்காந்து கடையில் சொல்லிட்டு தான் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன சாப்பிட்டுக்கிட்டு ஆடி பார்த்து வரத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். ஆமாம் அதனால தான் சீக்கிரமாக வந்தோம். எங்கள் மாமியை வேறு சாதம் வச்சுக்குதுடி, ரசம் வச்சு கூட வேணா சாப்பிடலாம். இந்த சாப்பாடு அப்படியே வை, நைட்டு கற்று வச்சுக்கணும். நைட்டுக்கு தனியெல்லாம் செஞ்சு இருக்க முடியாது. ஏக்கா நைட்டுக்கு ரசம் வச்சா கொஞ்சம் கொடுக்கா. உன் கை மனம்க்கா. கொத்தமல்லி எல்லாம் போட்டு வைப்பேன், சூப்பராக இருக்கும். மிளகு ஜீரகம்லாம் நல்லா ஒட்டை அம்மியில் அரைச்சி வைப்ப பார்த்தியா, நல்லா இருக்கும். மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சாலாம் வாசனையே வர மாட்டேங்குதுக்கா. அம்மியில் போட்டு அரைச்சி வச்சா தான் நல்லா வாசனை வரும். எங்கள் வீட்டில் அம்மிக்கல்ல இல்லை, நான் இதில் போட்டு அரைக்கிறது. ஆமாம் தினமும் சமைக்கிறவங்க கூட எப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் அம்மிக்கல் இல்லைன்னு. உன்னை யாரும் கூப்பிடல, வாயை முடின்னு சாப்பிடு. ஏட்டே வாய் பிடிக்க எப்படி சாப்பிட்றது? எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அந்த பக்கம் போய் விழுந்துருவேன். இவன் நம்ம வீட்டில் 3 வேலையும் ஆக்கி அப்படி புடிச்சிருக்க குழந்தைங்களும் கொடுக்குற மாதிரி வந்துருவான். ஆனால் அவனை நம்ம பிச்சுக்கு. இக்கா பசங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுனே இருக்காங்க. இந்த சதீஷோ சஞ்சோ கொஞ்சம் பாருக்கா, சாப்பிடாம அமக்கணும் பண்ணுங்கக்கா. சதீஷ் சாப்பிட்டு முடிக்க போறேன், சஞ்சு தான் அப்படியே வச்சுன்னு இருக்கா. அதுதாக்கா சாப்பிடவே சாப்பிடாது. மாமியார் இருந்தால் ஊட்டி விடும், நான் தான் சாப்பிட்டு போய் ஊட்டி விடணும் போல. மகா சாப்பிட்டு முடிச்சிட்டே மகா கிட்ட சொல்லியிருக்கேன் ஊட்டி விடுவா. வர ரொம்ப அடம் பிடிக்கிறா சஞ்சு. முன்னாடிலாம் அவளே சாப்பிடுவா, இப்பெல்லாம் வந்து ஊட்டி விட வேண்டியதாக இருக்குது. ஆமாம் இதுக்கு ஊர் சுத்தத்துக்கு நேரம் பார்த்தாது. இது எங்கள் குழந்தைக்கு சோறு ஊட்டி விடும். ஆனால் அதை யார் சொல்கிறாங்க பார்த்தியா? ஆனால் உனக்கு வாய் ரொம்ப ஓவராக தான் போயிருக்கு கீதா. நீ சாப்பிட்றதானே வாங்கிட்டு வந்து காய்கறிலாம் வேற இன்னும் எடுத்து வைக்கடி. அப்படியே பேக்கில் இருக்குது, அப்படியே இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகி போயிடும். அதை எடுத்து தட்டில் அந்த கூடையெல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலான்னு பார்க்குறேன். அதான் பொறுமையாக எடுத்து வச்சுக்கலாம். உட்காந்து சாப்பிடு. ஏண்டி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நேரம் படுக்கணும் போல இருக்கும், வேலையெல்லாம் கெட்டு போயிட்டேன்டி. ஏக்கா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிக்க கூடாது? இந்த காய்கறிலாம் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, சீக்கிரமாக கெட்டு போகாது. ஏன் ஃப்ரிட்ஜ் வாங்காமல் வச்சிருக்கேன் நீ? ஃப்ரிட்ஜ்னா அப்படியே 50 லட்சமா? ஏண்டி 10,000 15,000 வச்சாலும் ஃப்ரிட்ஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த காய்கறிலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது தான் பிடிக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டேன்னு வச்சு இந்த பசங்க தொலை வேற தாங்காது. இந்த வெயில் காலத்துக்கு ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்குங்க, அப்புறம் சளி பிடிக்கும். இப்போ தான் இஎம்ஐலாம் தராங்களேக்கா, வாங்கி போட்டுக்கா. வெயில் காலத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நான் கூட ஒரு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கலாமான்னு பார்க்குறேன்க்கா. இந்த துணிகளை துவச்சி போட்டு கையே வலி. இந்த சதீஷ் துணி இருக்கு பார்த்து ஊறப்பட்ட அழுக்கு. இவன் நடந்து போகிறானா இல்லை உருண்டுனே போகிறானான்னு தெரியல. துணிங்களும் அவ்வளோ அழுக்கு பண்ணி வைக்கிறான். அவன் துணி தான் துவைக்க முடியல. சோப்பு போட்டு ப்ரஷ் போட்டு தேய்க்கிறதுக்குள்ள அம்மா 1.5 வருஷம் நம்மளுக்கு குத்தாங்க பார்த்தியா பால், அதெல்லாம் வெளியில் வந்துடுது. அவ்வளோ அழுக்கு பண்ணி வைக்கிறான். ஆமாக்கா அப்படித்தாக்கா பண்ணுறான். விளையாடுறேன்னு சொல்லிட்டு எந்த மண்ணில் போய் விளையாடுறான்னு தெரியல, அவ்வளோ அழுக்கு அந்த துணிங்கள. பேசாம அந்த காசு ஆதிவாசிங்க இருந்தாங்க பாரு, இந்த இலை தழை கட்டிங்க, அந்த மாதிரி இலைய தழை கட்டி அனுப்பி போகிறேன். அப்போ தான் துணி துவைக்கிற வேலை மிச்சமாகும் அவனுக்கு. இது கூட நல்லா இருக்குல்ல, பசங்களுக்கு இலை தழை எல்லாம் கட்டி விட்டுட்டுனா துணி துவைக்கிற வேலையை மிச்சமாகும். ஏன் நீயும் சேர்த்து அதே மாதிரி கட்டிக்கியா? ஏடி நல்லா பெரிய பொம்பளை, அதெல்லாம் கட்டக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். ஏன் துணி துவைக்கிற வேலை மிச்சமாகுதுல, அசிங்கமாக இருந்தால் நான் கட்டிக்க பரவாயில்ல. காலா வலிக்குது, உட்காந்துக்கிறேன். ஏண்டி நீ மாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசாசியாக இருந்து தெரியுமா? அவனுக்கு வகை வகையாக சாதம்லாம் செஞ்சு போடலான்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் சாதம், இந்த புதினா சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் என்னென்னவோ செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். தயிர் வடை
எல்லாத்தையும் ஏமாத்திட்டியடி. ஏக்கா நீ செஞ்சு கொடுக்க சாப்பாடுக்காக நான் மாசம் ஆகிட்டேன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா அதை யாருக்கா பார்த்துக்குது? ஏன் இப்போ உன் குழந்தைய வந்து உங்க மாமியார் தானே பாத்துக்கிறாங்களா, அவங்களே பாத்துக்க போறாங்க ரெண்டாவது குழந்தையா? நீ ஈஸியாக சொல்லிடுற. ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கேன், அவ்வளோதான். வீட்டை விட்டு என்னை வெளியில் அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் என் நாத்தனாருக்கு வேறு கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருக்குதுக்கா. அதை வச்சு நான் ரெண்டாவது குழந்தைலாம் பெற்றுக்குன்னு ஆடின்னு பாடின்னு இருந்தேன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளால இந்த மாதிரி ஜாலியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முதல்ல அதை கல்யாணம் பண்ணி அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கேன் நானும் என் வீட்டுக்காரன். பரவாயில்லையே, சின்ன வயசா இருந்தாலும் இவ்வளோ மெச்சூரியா இருக்கீங்க. ஏண்டி அந்த பையனை கடத்தப்புறம் சொன்னீங்க, என்னடி பண்ணீங்க? அதுவாக்கா என் நாத்தனார் வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டாக்கா. அந்த பையனை அமுச்சு விட்டுட்டா வீட்டுக்கு, அவன் போயிட்டான். ஆனா நீங்க இருக்குன்னு பாத்தீங்களா, மோசமானவங்கடியாண்ணா. என்னக்கா பண்ணுறது, பையனோட அப்பா வந்து அவ்வளோக்குள்ளே கேட்குறாரு. அவ்வளோக்குள்ள இதுக்கு நான் எங்கன்னா திருடுறதுக்கு தான் போனோம். சரி திருடுறதை விட இந்த மாதிரி கடத்தி வச்சு வாங்குறதே பெஸ்ட்டுன்னு நான் நினச்சேன். என் நாத்தனாருக்கு பற்றி அதுக்கும் என்ன வாழ உள்ள. நான் கூட ஒரு 20,000 தேரன்னு பார்த்தேன். 10 பைசா பிரோஜனம் இல்லாமல் போச்சு. என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வச்சு அவ்வளோதாண்டி. ஏக்கா பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க, என்னென்ன வேலை பார்க்குறாங்க பார்த்தியா? அந்த பையனை கடத்தி வச்சு அவன்கிட்ட காசை வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது இவன் 3 பேரும்? என்ன ஆகும், ஜெயிலில் போய் களி தின்ன வேண்டியது தான். கோமதி, ஐயோ பரிமலக்கா குரல் கேட்குது. இது எங்கே வந்துருக்குது? எங்கன்னா நிம்மதியாக சாப்பிட விடுதுங்களா? இதுக்கெல்லாம் வீட்டில் வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா? வீடு வீடா சுற்றின்னு வருது, இதுக்கெல்லாம் வேலையா? இதெல்லாம் புருஷன் எதுவுமே கேட்க மாட்டாங்க போல இருக்குது. இதெல்லாம் அடக்கி வைக்க வேண்டியது தானே. கம்முன்னு சாப்பிடு. ஐயோ அது கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கா, இதோட பிரியாணி எத்தனை மாதம் கழிச்சு சாப்பிடுவோன்னு தெரியாது. ஓடு ஓடு உள்ள ஓடு. நம்ம சாப்பிடும் போது தான் வருமா அது? ரொம்ப மோசமான கண்ணடி அதோட கண்ணு. ஓடுங்கடி. இப்படி சிட்டா பறந்துட்டாலும் பத்தியா? ஏண்டி எவ்வளோ நேரமா கூப்பிட்றேன்டி, காது கேட்டதா இல்லையா உனக்கு? வாக்கா வாக்கா. ஏண்டி கடைக்குள்ள போயிட்டு வந்துட்டியா இல்லையா? இனிமேல் போகிறீங்களா? போயிட்டு வந்துருக்கா, சாப்பிடுக்கா. என்ன இதே பிரியாணியா வீட்டில் செஞ்சீங்களா? ஆமாம் வீட்டில் அண்டாவில் செஞ்சு வச்சுக்கிறேன், வாரிக்கு போ. இல்லைக்கா கடைக்கு போனோம்ல, அங்கே போனோன்னா ஒரே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி அங்கே சாப்பிட சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம். அங்கே போனால் ஒரு சேர் கூட இல்லை, நின்று தான் சாப்பிடணுமா. நின்று எவ்வளோ சாப்பிட்றது, இந்த பசங்களை வச்சு பேக்கில் வச்சுக்கேன். அதனால தான் பார்சல் கட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் சாப்பிடுங்கக்கா. வேண்டி வீட்டில் இப்போ தானே கூழ் குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, கூழ் செஞ்சீங்களா? இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்குக்கா. இந்த வெயிலுக்கு பிரியாணி விட அந்த கூழ் தான் செம்மையாக இருக்கும். கூழ் கொஞ்சம் இருந்தால் எடுத்துன்னு வரீங்களா? இல்லடி கொஞ்சம் தான் செஞ்சேன், நாளைக்கு வேணா கொடுக்குறேன். ஒரு கூழ் கொடுக்குறத பற்றி அதுக்கு பிரியாணி கொடுக்க போதா இது? சரி அதான் காலையில் திட்டிட்டு போனேன், ஏதோ கோவமா ஏதாவது இருக்கியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லைக்கா. நான் தானே நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட கடைக்கு போகிறத கேட்டேன். பாவம் என்னால் தான் தனியாக போயிட்டு வந்தீங்க. இல்லைன்னா நேற்று உங்கள் வீட்டுக்காரோட போயிட்டு வந்துருப்பீங்களா கடைக்கு? அதனால என் பொண்ணை கூட தான் போனேன். வீட்டில் தானே இருந்தா போர் அடிக்குமா என்ன போர் தானே அடிக்குது. என் கூட கடைக்கு வந்து பேக்கில் தூக்கின்னு சொல்லி அவளை கூட்டு போனேன். அன்றைக்கி அவள் கூட்டு பண்ணீங்களா? ஆமாம் 9 மணி பஸ்ஸுக்கு போயிட்டு 14 மணி பஸ் தான் திரும்பி வந்துட்டோம். சரிக்கா. நீங்கள் என்ன பஸ்ஸில் போனீங்களா? எதில் போனீங்க? போகும்போது 11 மணி பஸ்ஸில் தான் போனோம். திரும்பி வரும்போது நாங்கள் அதுக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஆட்டோவில் தான் வந்தோம். யார் போனீங்க? அதான் சொன்னேன்க்கா, பெரிய பொண்ணு கீதா, ராணி, அப்புறம் வந்து ராதிகா, பசங்க யாரும் தான் போயிட்டு வந்தோம். ஏன்னா ராதிகா பசங்களை மட்டும் தானே கூட்டிட்டு போகிறேன் சொன்னேன். கீதா ராணியில் எங்கே வந்தாங்க? ஆமாம் எல்லாத்தையும் அதுக்கிட்ட சொல்லணும். ஏதாவது மாமி இருப்பாரு, அதுக்கிட்ட சொல்லி தான் போனோம். யார் போகிறோம், எத்தனை பேர் போகிறோம், எத்தனை பேர் வரோம், எதில் வந்தோம், எதில் போகணும், ஏன்னா இது காசு கொடுக்க போது போயிட்டு வரதுக்கு நமக்கு எல்லாத்தையும் சொல்லி உட்காந்துருக்கோம். வந்துச்சா அனுப்பிச்சு விட்ட மாதிரி இல்லாமல் உட்கார வச்சு பேசுறது பாரு. இவனுங்களாம் வருவாங்க, நான் எதிர்பார்க்கலக்கா. டக்குன்னு வந்துட்டாங்க. 2 ஆட்டோ பிடிச்சி தான் வந்தோம். சரி முட்டை இருக்குது, வேணுமா கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். அதை நான் சும்மா வந்திருக்கேன், வியாபாரம் கூட வந்துருக்குது. முட்டைக்கா எடுத்துனாங்கக்கா. 10 முட்டை இருக்குது, எடுத்துன்னு வரேன். ஏன் நீங்கள் வந்து கேட்டுன்னு போய் தான் எடுத்துன்னு வருவீங்களா? கையோட எடுத்துன்னு வந்து வாங்கி போகிறேன். நான் எப்பவுமே முட்டை உங்ககிட்ட தானே வாங்குவேன். கேட்டுன்னு போயிட்டு திரும்ப எடுத்துன்னு வரேன் சொல்கிறீங்க. கையோட எடுத்துன்னு வந்துருங்க. இனிமேல் நாட்டுக்கோழி முட்டை எங்கன்னா கிடைக்குதா? உங்கள் வீட்டில் தான் இருக்குது. சரி கடைக்கு போகிறேன். நீ அங்கே முட்டை கிட்டே வாங்கிட்டியா சொல்லிட்டு கேட்டு போலாம் தான் வந்தேன். இல்லைக்கா முட்டைலாம் வாங்கி வந்து வச்சுக்கேன். அந்த பஸ்ஸில் ஏறினா ஆட்டோவில் ஏறி ஆடி வரத்துக்குள்ள முட்டைலாம் ஆம்பேட் ஆகிடும் பேக்லேயே. அதனால முட்டைலாம் வாங்கி வரல. சரி ஒரு 4 மணிக்கு எடுத்துனாட்டுமா? எத்தனாக்கா? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தியா? ஆமாம் இங்கே தான் இருந்தேன், பார்க்கவே இல்லையா? இல்லை பார்க்கல. சரி என்ன பிரியாணி தட்டை பார்த்துருக்கீங்க? பிரியாணி வேணுமா? சிவ நாங்கள் பிரியாணி சாப்பிட்டது இல்லையா? அப்படியே தட்டை அப்படி முறைச்சி பார்க்குறீங்க? ராதிகா கம்முனரு அக்கா, என் தட்டில் இருக்க பிரியாணி முறைச்சி பார்த்துனக்காக்கா. இவங்க லெட் பீஸ் வேணுமா? போமா நான் வரேன். 4 மணிக்கா முட்டை எடுத்துன்னு வரேன். சரிக்கா. ஏண்டி அவங்கள ஏடி அப்படி கிண்டல் பண்ணுறேன்? பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுத்து பேச மாட்டியா? அக்கா நானக்கா கிண்டல் பண்ணேன். பிரியாணி தட்டை முறைச்சி பார்த்துருந்தாங்க. அதான் பிரியாணி வேணுமா லெட் பீஸ் வேணுமான்னு கேட்டேன். இதெல்லாம் தப்பு இருக்குது. ஆனால் இவனுக்கு கூட சேர்ந்து நீ ரொம்ப ஓவராக பண்ணின்னு இருக்க. ஆமாம் எனக்கு திட்டனா உனக்கு தூக்கமே வராது. அண்ணி அடுத்தது யாரு? இந்த வீட்டில் நிம்மதியாக பிரியாணி தின்ன முடியுதா? தட்டோட தூக்கி என் வீட்டுக்கு ஓடப்போம் பாரு. வாமா சக்தி, வா உட்காரு வா. எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், எப்படி வந்துட்டு இருக்கியா? இல்லைக்கா எங்கள் அண்ணி இருக்காங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அது வந்து உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உங்கள் அண்ணி இருக்காங்களா? இருக்கா உள்ளதா இருக்கா? எடி பெரிய பொண்ணு நாத்தனார் வந்துருக்காடி. உள்ளதா இருக்காங்களா? பிரியாணி சாப்பிட்றியாமா? இருக்கட்டுக்கா பரவாயில்ல. சரி வா சாந்தி. என்ன சாந்தி என்ன தெரியும் இவ்வளோ தூரம் வந்துருக்குறேன்? அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ என்ன தெரியும் போலீஸ் ஏதாவது வந்துருக்குதோ? ஆளை கட்ட கூட்டு வந்து நிற்கிறாளன்னு தெரியல. சொல்லுமா என்ன விஷயம்? பிரியாணி சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ எங்க உள்ள வாங்க, அண்ணி இங்கே தான் இருக்காங்க. ஏங்க வா, யாரை கூட்டுனுக்கா? இங்கதான் இருக்கீங்களா? நான் அப்பயே சொன்னேன் இவங்க வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் எங்கே இருப்பேன்னு கரெக்டாக இவன் கெஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கா இருக்கிறேன் நான். இவனை எதுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க? வாப்பா அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம்க்கா.
நீ முதல் சொல்லு, சந்தோஷமா இல்லையான்னு நான் சொல்கிறேன். நான் சாந்தியை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கினேக்கா. என்னது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கினியா? ஆமாக்கா, உங்ககிட்டலாம் ஹெல்ப் கேட்டு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. எங்கள் அப்பாவை எனக்கு சம்மதிக்கிற மாதிரி தெரியல. அதான் சாந்தி கையில் கல்ல விழுந்து ஒத்துக்கு வச்சு நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கினேன். ஆமா, இவர் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்மளால எதுக்கு ஒரு உசுறு போன சொல்லிட்டேன், நானும் ஒத்துக்கினேன். நீ என்னடா இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். காலம் கலிகாலமா இப்போ தெரியுமா? அதான்க்கா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை இந்த ஊரில் இருக்க விட மாட்டார். அதனால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கினேன். நாங்கள் சென்னைக்கு போகிறோம். டேய், கல்யாணம் பண்ணின்னு ஓடி போகிறவங்க ஓடி போக வேண்டியதுடா. என்கிட்ட எதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போக போகிறீங்க? என்னை மாட்டி விடுறதுக்கா? நான் ஏன் நிம்மதியாக இருக்கேனே? சாந்தி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயோ, இதுக்கு மேலே குனிய முடியலையே. ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அண்ணி நாங்கள் போய்ட்டு வரேன். கார் வந்து வெளியில் நிற்குது, நாங்கள் கிளம்புறோம். எங்கள் அப்பா வந்து கேட்டாருன்னா எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லிடுங்க. நீ அம்மா கிட்ட எப்படியோ சொல்லி சமாளிங்க. என்ன அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களா? வீடு வாசல் சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? அக்கா, எனக்கு அங்கே வேலை கிடச்சிருச்சு. அதனால தான் சென்னைக்கு நாங்கள் போகிறோம். மாதம் எவ்வளோப்பா சம்பளம்? மாதம் 80,000 ரூபாய்க்கா சம்பளம். பரவாயில்லையே, பிடிச்சாலும் பிடிச்சா புளிய கொம்பா தான் பிடிச்சிருக்கா. அப்படியே எனக்கும் வேலை ஏற்பாடு பண்ணிடுவோம்க்கா. நாங்கள் பண கஷ்டம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக தான் வாழ்வோம். உங்களுக்கு எப்போது லீவு கிடச்சிருந்தா பசங்களுக்கு கூப்பிட்டு வாங்க. சரிம்மா வரோம். அண்ணி நான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். எங்கே இருக்கேன், ஏது இருக்க அட்ரஸ் நான் அப்போ கொடுக்குறேன்னா. இப்போ கொடுத்தனா நீங்களே வந்து பயத்தில் எல்லாருக்கிட்டே கொடுத்துருவீங்க, அம்மா கிட்ட எங்கள் மாமனார் கிட்டலாம். அப்புறம் அவங்க தேடி வந்துருவாங்க. நான் ஒரு 2 மாதம் கழிச்சு நாங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். அக்கா, உங்களோட ஆசீர்வாதம் தான் சாந்தி வந்து மனம் மாறி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குனா. இல்லைன்னா எந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியல. உங்களோட உழைப்பு வீண் போலக்கா. ஆனால் எங்கள் அப்பா வந்து கேட்பாரு கரெக்டாக, உங்ககிட்ட தான் பார்த்து சமாளிச்சுக்குங்க. சரிக்கா, டைம் ஆகுதுக்கா, நாங்கள் கிளம்புறோம். சாந்தி, உங்கள் அம்மா கிட்ட நான் என்ன சொல்கிறது? சொல்லுங்கக்கா, இந்த மாதிரி அவள் கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிட்டா. இல்லைன்னா ஏதாவது சொல்லி சமாளிங்க. எவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறேன். அவங்க அம்மா நம்புவாங்களா? நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அமிச்சுன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என்னை பற்றி ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சியா? அண்ணி அதெல்லாம் யோசித்தேன். ஆனால் இவர் முக்கியமாக இல்லை நீங்கள் முக்கியமானு பார்க்கும்போது எனக்கு இவர் தான் முக்கியம்னு தோணுச்சு. அதனால தான் சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன். என் மேலே எவ்வளோ லவ் பார்த்தீங்களா? இவன் வேற ஒருத்தன். என் வாழ்க்கையை இங்கே ஊசல் அடிங்கன்னா இவன் பாரு, இவன் லவ் தான் பெருசான். உங்கள் அண்ணன் வந்து நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன். நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுவார். என்னென்ன பண்ணுவேன் நான்? கடைசியில் என்ன இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டியே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நானே பிளான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. எவ்வளோ நாளுக்கா நாங்களும் பொறுமையாக இருக்கிறது? என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், கொஞ்சம் வேலை ஏற்பாடு பண்ணி கொடுறான்னு. அவன் டக்குன்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறான். நாங்கள் படித்த படிப்புக்கு இந்த மாதிரி வேலை கிடச்சிச்சு. அதான் கிளம்புறோம். கல்யாணத்தை முடிச்சாச்சு. இனிமேல் போய் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? என் லைஃப் முடிஞ்சு போச்சே. சரி நீ நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வரேன்க்கா. கீதா ராணி அக்கா கிட்ட சொல்லிடுங்க. நாங்களே எங்கள் கல்யாணத்துக்கு உங்களுக்குலாம் ட்ரீட் வைக்கணும்னு பார்த்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, நீங்களே ட்ரீட் வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. நாங்களும் வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இவங்க அப்பா கேட்ட வரதட்சணை நம்மளால கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறது, இவரும் எனக்கு முக்கியம். அதனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது தப்பே கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். அதெல்லாம் இவங்க புரிஞ்சுப்பாங்க. வா, நம்ம கிளம்பலாம். சரி, நீ பார்த்து பத்திரமா இருங்க. போயிட்டு வரோம். ஏய் சாந்தி, நில்லு. அவள் எப்பயோ போயிட்டாடி. அக்கா, என்னக்கா நடக்குது இங்கே? திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து சொல்லுதுங்க. என் மாமியார் கிட்ட என்னக்கா சொல்லுவேன்? ஏண்டி உனக்கு சங்கு உறுதிடி. ஆனால் உன் நாத்தனாருக்கு 10 பைசா செலவில்லாமல் கல்யாணம் நடந்துச்சு பார்த்தியா? அக்கா, 10 பைசா செலவில்லாமல் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ மாப்பிள்ளையோட அப்பா தேடி வருவார். நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு என்ன அடிக்க போகிறாங்களோ, போலீஸ் மாட்டி விட போகிறாங்களோ, எனக்கு அதெல்லாம் நினச்சாதாக்கா பயமாக இருக்குது. நீ கல்யாணம் பண்ணி வச்ச, நீ சாட்சி கையெழுத்து போட்டுருக்க. உன்னெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. கூட கேட்டாங்கன்னா எங்களுக்கே தெரியாது, எங்கள் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் என் மாமியார் நம்பதக்கா. நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் எங்கே அமுச்சு விட்டுட்டேன் சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுமேக்கா. என் வாழ்க்கையில் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாளக்காவ. புதுசாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போகிறாங்க. திட்டாத விடு. பச்சை மண்ணுன்னு பார்த்தனேக்கா. இந்த மாதிரி வேலை பண்ணிட்டாலே தின்ன பிரியாணிலாம் சிரிச்சு போச்சு. அக்கா, இப்போ என்ன நடக்கும்? இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. நைட்டு தாண்டும் போது வீட்டில் பையனை காணும் பொண்ணை காணும் தேடி வருவாங்க. நாளைக்கு காலையில் தான் இருக்குது நம்மளுக்கு கச்சேரி. ஏக்கா, இந்த ஊரை விட்டு எங்க ஓடி போயிடலாமா? ஆமாம், நீ ஓடி போயிட்டா மட்டும் உன்னை விட்டுடுவாங்க, தேடி வருவாங்க. ஐயோ, இதுங்க பண்ண வேலைக்கு நம்ம எந்த மொழிக்கு ஓட போகிறோம் தெரியலையே. ஏக்கா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்களே, அப்படியே எங்கன்னா ஓடி போக வேண்டியது தானே? இப்போ எதுக்கு என்னை தேடி வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு போதுங்க. இந்த தெருவில் உட்காந்து கிளவிங்கன்னா பார்த்துருக்குங்களா? 2 பேரும் இங்கே வந்தது பொண்ணது எல்லாத்தையும். இந்த சாட்சியெல்லாம் மறைக்கவே முடியாது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுதுங்க இதுங்க? என் மாமியார் கிட்ட இவங்களே போட்டு கொடுத்துருவாங்களா? அவனுடைய கல்யாணம் பண்ணி வந்து ஆசீர்வாதம் வாங்கி போகணும். நாத்தனார் உன் மேலே எவ்வளோ பாசமாக வந்திருக்கா பத்தியா? பாசமாக வந்திருக்கிறா. எனக்கு வெட்டு வைக்க வந்திருக்காக்கா. ஒரு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன் பெரிய பொண்ணு நீ சாப்பிடாம அப்படியே வச்சுருக்கா? என் பிரியாணி பிடிக்கலையா? வயிறு ரொம்ப சாப்பிட நான் என்ன சாப்பிட்றேன். ஏண்டி நீங்கள் வேற சும்மா இருங்கடி. என்ன நடந்துச்சு ஏது வந்து தெரியாமல் பேசி நிற்பீங்க. ஆமாம், கேட்க நினச்சேன். பரவாயில்ல கேட்கலாம். எதுக்கு வந்து போதுங்க? ஏண்டி அதை விட ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாம? என்ன ஒன்றும் சத்தங்கிட்ட எதுவுமே கேட்கலையா? என்ன உன் நாத்தனார் கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி கரெக்டாக சொல்கிறா தெரியலையா? இருக்கு இல்லையா, அதிர்ச்சியான விஷயம். அது ஒன்றும் நடக்க போது கிடையாது. அப்புறம் என்ன வேற என்ன? இப்போ வாயில வசமை வச்சு தேக்கன்னு. எடே கீதா, நீ சொன்ன மாதிரி அவன் நாத்தனாருக்கு தானே கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை யாருக்கா? நம்ம கிட்ட சொல்லவே இல்லை, நோட்டீஸ் வைக்கல. எப்போ கல்யாணம் முடிஞ்சது, எப்போ ரிசப்ஷன் வச்சாங்க? ஏண்டி பெரிய பொண்ணு கூட நான் எதுவுமே சொல்லலை. எனக்கே தெரியாதே கல்யாணம் எப்போ நடந்ததுன்னு. கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டதானே நான் உங்களை கூப்பிட்றதுக்கு. எது கல்யாணத்துக்கு உன்னே கூப்பிடலையா? அப்போ எப்படி கல்யாணம் நடந்தது, எப்போ நடந்தது?
நம்மளுக்கு எதுவுமே தெரியாம போச்சே. ஏண்டி உங்க நாத்தனார் கல்யாணம் ஆயிருக்கு, ட்ரீட் கீட் எதுவும் கிடையாது எங்களுக்கு? ட்ரீட்டு தானே, என் மாமியாரும் என் வீட்டுக்காரும் என்ன அந்த பையனோட அப்பாவை சேர்த்து நல்லா ட்ரீட் வைப்பாங்க. இன்னைக்கு நல்ல ட்ரீட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அவங்க ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? பரவாயில்ல. அந்த ஆள் வந்து இவ்வளோ நகை போட்டால் தான் கல்யாணம் பண்ணிப்போம், இவ்வளோ நகை வேணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ வீடு வேணும், கார் வேணும்னு கிடையாது. பரவாயில்லையே, எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாரு? எப்போ வச்சுக்காங்க கல்யாணம்? கல்யாணமே முடிஞ்சு போச்சுடி. முடிஞ்சே போச்சா? நம்மளால கூப்பிடவே இல்லை. நம்மளெல்லாம் கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். ஓ, கோயில்ல கல்யாணம் வச்சுட்டாங்களா? இந்த மரமனைங்களுக்கு நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏண்டி அவளுங்க ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நான் ஊரை விட்டு கிளம்பிட்டாடி. சரி சொல்ற நீ. ஆமாண்டி, அவள் வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு அவள் கிளம்பிட்டா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உங்களையும் தான் சேர்த்து புழக்க போகிறாங்க. ஓடுங்கடி, யாராவது எங்கே ஓடணுமோ ஓடுங்க. ஐயோ, இதனாடி இது ரொம்ப போச்சு. ஆமாண்டி, கையில் பிரியாணியை கொடுத்து தலையில் மண்ணை அள்ளி கொட்டிட்டாங்கடி. ஏண்டி உங்க நாத்தனாருக்கு இந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்க தானே அமக்கலை பண்ணி இருந்தீங்க. கடைசியில் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கினாங்க. விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கீங்க. ஏக்கா நீ எப்படி பேசுற? வேற என்னடி பண்றது? அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்து வரல, அவங்க அப்பா ஒத்துக்கல, அந்த பொண்ணு மனசை மாற்றிக்க முடியல, அந்த பையனை மனசை மாற்றிக்க மாட்டேங்கிறான். ஆசைப்பட்டவங்க தானே கல்யாணம் பண்ணி போட்ட கூட நல்லா வாழட்டும். ஆனால் நீ இப்படி பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஏண்டி கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும், புரியுதா? நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். காலம் ஃபுல்லாக அது நடக்க வேதனை. இப்போ அவள் ஆசைப்பட்டவங்க தானே கல்யாணம் பண்ணி போயிருக்கிறா, நல்லா வாழ்வா, சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தர் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. அக்கா இதனால எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுக்கா, எப்படிக்கா நான் சமாளிப்பேன்? அவங்க சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அவங்கள பிரிக்க முடியாது இனிமே, புரியுதா? பேசி தான் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நம்ம மாமியார் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்களும் எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம். நாங்களா இருக்கோம்ல, இதுக்கு இருக்கிறோம். ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா நேரம் இங்கே தாங்க போலீஸை கூட்டின்னு வருவார். நான் தான் என்னமோ இவங்களை ஓடி போய் விட்ட மாதிரியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்ன மாதிரியும் எல்லாத்தையும் நான் தான் கெச்சு போட்டு கொடுத்தேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. நான் எதுவுமே பண்ணலையாக்கா. நான் பாட்டு சிவனேன்னு தானக்கா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுன்னு இருக்கேன். எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணின்னு வந்து நிற்குதுங்கக்கா ஆசீர்வாதம் வாங்கி போகிறதுக்கு. நான் உன்னாத்தினாரு உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கா பத்தியா? நான் கல்யாணம் பண்ணி அப்படியே ஓடி போகாமல் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. எல்லாம் இந்த காலத்து பசங்க நல்லா உஷாராக தான் இருக்குதுங்க, செய்ய வேண்டியதுலாம் கரெக்டாக செஞ்சுருக்குங்க. ஆனால் என் மாமியார் ஒரு 20 சவரன் நகையாவது போட்டு இந்த பொண்ணுக்கு எல்லாம் சாமான் செட்டுலாம் கொடுத்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கா. கடைசியாக இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாலேக்கா. நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டிருந்தேன், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், ரன்னிங் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என் மாமியார் நினச்சி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனாலே தான் என்னோட பிளானில் கொஞ்சம் தயங்கி நான் நின்னேன். கடைசியில் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டேலக்கா. என் மாமியாருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன கொஞ்ச நாள் கோவமாக இருப்பாங்க, ஒரு 3 மாதம் போச்சுன்னு வச்சுக்க, உங்கள் மாமியாரும் சமாதானம் ஆகிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன நகை பொண்ணுமோ என்ன பொருள் வாங்கி கொடுமா, வாங்கி கொடுங்க. எங்கே போயிட போகிறா? சமாதானம் ஆகிடுவாங்களாக்கா? இப்போயே சமாதானம் ஆகிட்டாங்கன்னா ஒரு ரிசப்ஷன் வச்சிடலாம். ஊர் ஃபுல்லாக சொல்லி இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, ரிசப்ஷன் வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிடலாம். நீ சொல்கிறது வாஸ்தவம் தாண்டி. மாமியார் ஒத்துக்குச்சுனாலும் அந்த பையனோட அப்பா ஒத்துக்கணுமே, பெரிய பிரச்சனையாக போதுன்னா பயந்துன்னு அதுங்க வேறு ஊருக்கு போதுங்க. அக்கா போகிறதுக்கு நல்லா உஷாராக தான் போதுங்க. நல்ல வேலை, 80,000 ரூபாய் சம்பளமா, எல்லாம் சேஃப்டியாக தாங்க போதுங்க. ஆண்டி படிச்சுட்டாங்களா 2 பேரும்? அப்போ அடுத்த வருஷம் ஸ்கூல் லீவுக்கு சாந்தி வீட்டுக்கு நம்ம போகலாம். அது வரைக்கும் நீ இருக்கிறியான்னு பாரு. நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், உன்னை தான் பொழப்பாங்க. எரும மாட்டேன், என் கூட தானே நீ இருக்கிற. நான் எங்கடி போய் கல்யாணம் பண்ணி வச்சேன்? எங்க கூட தான் இருக்கிற. நீ கூட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் சாட்சி கையெழுத்து போட்டு இருப்ப, உன்னெல்லாம் நம்பவே முடியாது. ஏக்கா பார்த்தீங்களா, இவ கூட இருக்கிறவங்களே இப்படி சொல்கிறாளுங்களே. இப்போ எங்கள் மாமியார் என்ன சொல்லும், அந்த பையனோட அப்பா என்ன சொல்லுவார் பார்த்தியா? என்ன தயவு செஞ்சு காப்பாற்றுக்கான். யார் எது சொன்னாலும் முதல்ல என் புருஷன் என்னை நம்ப மாட்டாங்க்கா. ஏன்டி அவளை இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? அவன் எங்கடி போனா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கா? நம்ம கூட தானே இருந்தா. நம்புங்கடி, ஏன்டி இது மாதிரி அமக்கல மாட்டீங்க அவளை விடுங்க. பாவம், அவள் எப்படி பயந்து போயிருக்கிறா பாரு. பெரிய பொண்ணு, அவன் நாத்தனார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் ட்ரீட் வைக்கிறேன்னு எங்கள் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தியா? கல்யாணம் சாப்பிட போனால் நிறைய செலவாகும்ல. இந்த பிரியாணி ஒரு 2000 கூட ஆயிருக்காது. எவ்வளோ ஆயிருக்கா? 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட தான் முடிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ ஈஸியாக கல்யாணத்தை முடிச்சிட்டேன். இப்போ 2 பேரும் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசாதீங்க, அடி வாங்குவீங்க. ஆனால் சாமர்த்தியசாலி தான் பெரிய பொண்ணு. நீ நினச்சதை முடிச்சதை பார்த்தியா? பெரிய கையை பிடிச்சிட்டிங்களே. ஆமாம், காரு, வீடு, வாசல், பங்களா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாமே இருக்குது. இப்படி பெரிய பொண்ணு பிளான் பண்ணி முடிச்சா பாரு கதையை. அப்படியா? எங்களுக்கு தெரியாம நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு? ஏக்கா அதுங்க தான் லூசு மாதிரி உளருதுன்னா நீ வேற ஏன் அது மாதிரி பண்ணுற? நான் உங்க கூட தானே இருக்கிற காலையிலேருந்து. எனக்கே சந்தேகமா இருக்கு, ஒருவேளை இவ தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாளோ? ஏண்டி என் நாத்தனார் கல்யாணம் பண்ண விஷயம் நான் என் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருந்தா முதல்ல என்னை வீட்டை விட்டு திருத்திடுவாங்களேடி. நான் என் அம்மா வீட்டு கூட போக முடியாதுடி, என்ன சேர்க்க மாட்டாங்கடி. நான் எங்கே போகிறேன், நடுத்தருவில் தான் நிற்க போகிறேன்னா என்ன எதுன்னு தெரியலையே, பயமாக இருக்கு. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மாவே அப்படியே நடிப்பா. ஏன்டி உங்க அம்மா வீட்டுல சேர்க்க மாட்டாங்களா? இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு என்ன சேர்க்க மாட்டாங்கக்கா. பத்தாவதுக்கு என் நாத்தனார் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படி சொன்னால் முடிஞ்சுது என் கதை. எப்படி சேர்ப்பாங்க என்ன? ஏன் உங்க அம்மா அப்பாலாம் அந்த காலத்து ஆளுங்களா? கல்யாண லவ்வுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களா? ஏக்கா லவ்வுக்கு எந்த காலமாக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. அந்த காலமாக ஆளுங்களா இருந்தானே, இந்த காலத்து ஆளுங்களா இருந்தானே, லவ்னாலே எதிர்ப்பு தான். ஆனா கள்ளி நீ எங்க கூடயே இருந்து வேலையை முடிச்ச பத்தியா? மரியாதையாக ஓடி போயிடுங்க 2 பேரும், உங்களை கொல்ல போகிறேன் பாரு. ஏக்கா என் கூடயே வாங்கக்கா, என் மாமியார் கிட்ட சொல்லி என்னை விட்டுட்டு போங்கக்கா. ஏண்டி நம்மளா எப்படி சொல்றதுடி? அவங்களா தெரிஞ்சுக்கிட்ட விடு. எப்படி இருந்தாலும் நைட்டுக்குள்ள சாந்தி வீட்டுக்கு வரலன்னா கேட்பாங்களே எங்கே போனா எது போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேணா சொல்லலாம், நம்மளே போய் வாண்டடா சொல்ல தேவை. எனக்கு பயமா இருக்கு. ஏக்கா இவ்வளோ நேரம் வீரவசனம்லாம் பேசினிருந்தேன், லவ்வுக்கு சப்போர்ட்டாக பேசினேன்.
இப்போ என் மாமியார் கிட்ட வந்து சொல்லுன்னா அப்படியே பின்வாங்குற. ஏண்டி நம்மளா போய் சொன்னா நம்ம தான் முன்னே இருந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு நினச்சிப்பாங்கடி. அவங்களாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு அமைதியா இரு. ஆமாம் எங்கள் அக்கா சொல்கிறது சரிதான். அவங்களாம் கண்டுபிடிச்சி வந்து கேட்குற வரைக்கும் அமைதியா இரு. நீயே போய் சொல்லி நீயே மாட்டிக்காத. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏக்கா உன் மாமியார் எங்க? என் மாமியார் அந்த கோயில் மணி தானே உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் கூட சேர்ந்து. ஐயோ இந்த திருமணம் வரைக்கும் நடந்து தான் போயிருப்பாளே. கார் திருமணம் விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே பார்த்துருப்பாங்களேக்கா இவ போகிறத. எல்லாரும் வந்து சாட்சி சொல்லுவாங்களே. என்னை யார் காப்பாற்ற போறான்னு தெரியலையே. என் மாமியார் என்னை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தது உறுதி. நீங்களா தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இவ்வளோ பேர் வசதியான மாப்பிள்ள உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீ சந்தோஷப்படு. ஏன் சும்மா நடிக்கிற? ஆமா உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஆனால் வெளியில பயப்படுற மாதிரி நடிக்கிற பத்தியா? பாருங்கக்கா எப்படி பேசுறாளுங்க ரெண்டு பேரும். ஆமா அவங்க சொல்றது சரி தானே. நல்ல கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ள தானே. ஏதோ ஒன்றும் இல்லாத கல்யாணம் பண்ணி போன மாதிரி பேசின்னு இருக்க. கோடீஸ்வர மாப்பிள்ள தானே. நல்லா பார்த்துப்பா. நல்ல வசதி. இன்னைக்கு கோச்சிங்கன்னு சண்டை போட்டு அவங்க அப்பா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு பொருள் தானே. எல்லா சொத்தும் அவங்களுக்கு தானே. நீங்க தேடி கண்டுபிடிச்சா கூட இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிருக்க மாட்டேன். சந்தோஷப்படுங்க. ஏக்கா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். ஆனா உசுறு முக்கியம் இல்லையா? என்ன குழி தோண்டி புதைக்க போறாங்க. சும்மா பயப்படாதீ பார்த்துக்கலாம். சரி ஆனது ஆச்சு பார்த்துக்கலாம். தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு ஜான் போனா என்ன முழம் போனா என்ன? நான் என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கும் போது இவ்வளோ பைப்பு இல்லை. இது என் நாத்தனா தானே கல்யாணம் பண்ணி போயிருக்கா. வரவங்க யாரும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி தான் தைரியமா இருக்கணும். அதை விட்டு பயந்து உட்காந்துக்க. ஒன்றும் இல்லை கீதாவும் ராணியும் தான் கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிடுவேன். ஏய் நான் எங்க கல்யாணம் பண்ணி வச்சா? யார பண்றது சிவனே கடைக்கு போயிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டுன்னு இருக்கோம். நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்றேன். கூடிய இருந்து குழி பறிக்கிறது உங்களுக்கு கை வந்த கல்யாச்சே. நீங்கள் ரெண்டு பேரும் தான் பண்ணியிருப்பீங்க. கடைசியில் நம்மள மாட்டி விடுறாளே. இப்போ எப்படி வலிக்குது? அந்த மாதிரி தானே என்னையும் சொன்னீங்க. எனக்கு எப்படி வலிச்சிருக்கான்? வெளியில் கார் சத்தம் கேட்குது. மாப்பிள்ளையோட அப்பா தான் வந்திருக்காரு. ஆளுங்களை கூப்பிட்டு ஊட்ட கட்டியோட வந்திருப்பாங்க. இண்டிய அடிச்சாங்கன்னு வச்சுக்கேன். அந்த சமுத்திரம் படத்தில் வர மாதிரி 3 பேரை கையை கோத்துன்னு நல்லா அடி வாங்கலாண்டி. அடி வாங்கலாம் போடி இவளே. என் கீதா நீ என் கூட சேர்ந்து அடி வாங்குவியா? போடி போக்கத்தவளே. என்ன ஓட்டம் ஓட்டுறாளுங்க பார்த்தியா? ஏக்கா நீங்கள் என் கூட சேர்ந்து அடி வாங்குவீங்களா?